ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுருக்கும். இந்த சரித்தம் மற்றும் குருநாதரின் மகிமைகளை குருமகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் பிரதி வாரமும் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 49வது வாரமாக அனுபவங்களை நமக்கு யார் சொல்றான்னா, குருசேவா நிரத ஆடிட்டர் கே கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கார். போன வாரமே சொல்லியிருந்தார் இல்லையா, மதுரையில டாக்டர் ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிறவர் மடத்தோட ரொம்பவும் அத்தியந்த சிஷ்யர் அப்படின்னும், அவரிடம் ரொம்ப வெகு காலமாக கீதா அப்படிங்கிற ஒரு நர்ஸ வேலை பார்த்துன்னு வந்தா, அவரோட வீட்டுல துர் சக்தி ஏதோ ஒண்ணு நடமாடின்ட்டு அவளை இருக்க விடாம அந்த படாத பாடு அவளை படுத்தின்னு இருக்கு அப்படிங்கிறத, யாரோ துர்தேவதை ஏவி விட்டதுனால அவளை படுத்தின்னு இருக்கு அப்படிங்கிறத கேட்டோம். ரொம்பவும் தாங்க முடியாத இன்னல்களால அவ கஷ்டப்படுறா அப்படிங்கிறதையும் கேட்டோம். புடவை வேஷ்டி எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு அவ அவ போட்டுன்னு இருக்கிற வேஷ்டி புடவைகள்ல, அவ கட்டிட்டு இருக்கிறதுல உடுத்தின்னு இருக்கிறதுல எரிஞ்சு அவளுக்கு காயெல்லாம் பட்டு அந்த மாதிரிலாம் அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம போன வாரமே கேட்டோம் இல்லையா. ரொம்ப நிம்மதி இழந்து போயிட்டா அவ அப்படின்னு. அந்த சமயத்துலதான் நம்முடைய ஆச்சாரியாள் மதுரையில சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கும் சமயமா இருக்காரு. அதனால இவர் மடத்து சிஷ்யர் இல்லையா, அத்தியந்த சிஷ்யர் இல்லையா, இந்த டாக்டர் ஜெகதீச பாண்டியன், அவர் நம்ம இவர்கிட்ட சொல்றார். அப்போ அவர் ஆடிட்டர் கிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவ கஷ்டப்படுறா, குருநாதர் அந்த நர்ஸ் கீதா ஆத்துக்கு அனுக்கிரகம் பண்ணுவாரா, அவரோட பொற்பாதம் அந்த வீட்டுல பட்டாலே கஷ்டங்கள்லாம் தீண்டுடும். ஆனா அவ பரம ஏழாவா, பல குடும்பங்கள் கொண்ட ஒரு ஸ்டோர்ல ஒரே ஒரு ரூம்ல வச்சுட்டு இருக்கா. அந்த வீடும் ரொம்பவும் பழசு, மாடிப்படி ஏறவே முடியாம ரொம்ப சின்னதாதான் இருக்கும். அந்த வீடு உள்ள சுத்து பத்தோ நாய்கள்லாம் சுற்றி திரியிற ஒரு 15 அடி சந்து அது அப்படின்னு டாக்டர் ரொம்ப இதா சொல்றார். ஏன்னா அவர் அத்தியந்த பக்தர் மடத்துக்கு. இவரும் ஆச்சாரியால்கிட்ட டாக்டர் சொன்னதை அப்படியே சமர்ப்பிக்கிறார். டாக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சமர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட கஷ்டப்படும் மனிதர்களுக்கு துயர் தீர்க்கறதுக்கு தான் பிறவி எடுத்திருக்காரு இல்லையா அந்த மகான். அதுலயும் கருணையை உருவாக கொண்ட நம்முடைய குருநாதர் அந்த ஆத்துக்கு கண்டிப்பா நம்ம அவசியம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கான நாளும் குறிப்பிட்டு அந்த சின்ன சந்துக்குள்ள கஷ்டப்பட்டு கீதாவோட வீட்டை அடையறா. அந்த நர்ஸ் கீதாவோட வீட்டை அடையறா. குண்டும் குழியுமாக உள்ள அந்த வீட்டோட மாடிக்கான சின்ன படிகள்ல குருநாதர் தன்னோட பாதரட்சைகளோட ஏறார். இவருக்கே கொஞ்சம் பயமா எடுத்து, ஆச்சாரியால் நல்லபடியா, அது ரொம்ப மோசமான ஒரு இடம் போல இருக்கு, இவருக்கே கொஞ்சம் பயம் வந்துடுத்து. ஆச்சாரியாலும் அவ வசிக்கிற அந்த ரூமுக்குள்ள பிரவேசிக்கிறார்.
அது என்னமோ ரொம்பவும் சின்ன அறைதான் அது. இங்க எனக்கு என்ன காரியக்கிரமம் அப்படின்னு கேக்குறார். உங்க பொற்பாதம் நீங்க படணும். உங்க திருஷ்டி இந்த ரூம் எல்லா பக்கமும், இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பக்கமும் படணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றார். குருநாதர் தன்னோட பாதரட்சைகளை வெளியிலேயே கழற்றி வச்சுட்டும் 4 பக்கமும் பார்த்துட்டே வரார். ஒரே ஒரு மூலைய மட்டும் சுமார் ஒரு 5 நிமிஷம் தீர்க்கமா பாக்குறாராம். பார்த்துட்டும் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இனிமே இவாளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளால முடிஞ்ச ஒரு சமர்ப்பணம் ஆச்சாரியாளுக்கு பண்றா. அதை ஏத்துண்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு திரும்பிடுறா. அன்னையில இருந்து அந்த வீட்டுல துர்தேவத சேட்டைகள்லாம் நீங்கி அவளுக்கு பரமசுகம் கிடைக்கிறது. அவளுக்கு ஆச்சாரியால் பார்த்த பார்வையிலேயே துர்தேவதை ஓடிட்டா அப்படின்னா குருநாதரோட திருஷ்டிக்கு என்ன பலன் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லவே முடியல, முட்டின் வருது அழுக, பேசவே முடியல என்னால. அதே மாதிரி ஆச்சாரியாள் மதுரையில முகாமிட்டிருக்கா. அந்த மாதிரி முகாமிட்டிருக்கிற சமயத்துல விருதுநகருக்கு விஜயம் பண்றா ஆச்சாரியாள். அப்போ அந்த விருதுநகர்ல அரசியல்ல ரொம்பவும் செல்வாக்கு மிக்க அன்பர் ஒருவர் ஆச்சாரியாலோட விஜயத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கார். அவர் நம்முடைய குருநாதர் அன்னைக்கு அவருக்கு சொந்தமான ஒரு சினிமா தியேட்டர் மாடியில இப்படி ஏதோ துர்தேவத நடமாட்டம் இருப்பதா சொல்றா அப்படின்னும், அதனால அந்த தியேட்டர் நல்லா லாபகரமா ஓடாம இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியாலின் பொற்பாதம் அங்க பட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவரை அங்க வரும்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். உடனே குருநாதர் சிரிச்சுட்டே சொல்றார், அப்பா, நான் சினிமா தியேட்டருக்கெல்லாம் வந்தா பத்திரிகையாளர்கள்லாம் அதை பெருசு பண்ணி போட்டுருவா, அசிங்கமா ஆயிடும். அதற்கு பதிலா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பூஜா யந்திரம் தரேன், அத அந்த அறைக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். நீ அந்த அறைக்குள்ள வச்சுக்கோ, அங்க இருக்கிற தோஷங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அவர் எப்படி பேசியிருப்பாரு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? அவர் கூட உரையாடினவாளுக்குத்தான் அவர் இதை எப்படி சொல்லி இருப்பார் அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி அவர் அதை கொடுக்கவும், அந்த பூஜா எந்திரத்தை கொடுக்கவும் அவர் அத பத்திரமா அங்க வச்சுட்டு இருக்கார். இன்னைக்கும் அந்த தோஷங்கள்லாம் விலகி ரொம்பவும் லாபகரமா அந்த தேட்டர் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்குமா? ஆச்சாரியால் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல வேற வேற இதுவே கிடையாது, வேற மருந்தே கிடையாது. அவர் சொல்லியாச்சு, நான் ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லியாச்சுனாலே அதுக்கு பரம ஆசீர்வாதம் தான் அந்த இடத்துக்கு இல்லையா? இப்படி எத்தனை எத்தனை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அதுதான் அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு நமக்கு. அந்த ஆடிட்டர் தான் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே. அவருக்கு ரொம்பவும் வேண்டிய ஒரு சுமார் 46 47 வயசு இருக்கிற ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி அவர் சொல்றார். அவருக்கு ஹெர்னியா, குடலிறக்கம் அப்படிங்கிற வியாதி ரொம்ப முத்தி போய் லாப்ரோஸ்கோப் சிகிச்சைக்கு ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர்கிட்ட போய் பார்க்கிறார். என்னன்னா, தொப்புளை சுத்தி 4 ஓட்டைகள் போடணும். போட்டு அதன் மூலம் குடல் இறக்கத்தை சரிப்படுத்தி மறுபடியும் அது கீழே இறங்காம இருக்கிறதுக்காக ஒரு வலை வைக்கணும். அந்த மாதிரியும் பண்ணிட்டேன். ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுறதுன்னா,
அந்த ஹோல் பண்ணிருக்கால, அந்த இதை சுத்தி ஹோல் பண்ணிருக்கால, அந்த ஹோல்ஸ் வந்து சரியா முடிக்கல. அதுல இருந்து தண்ணி வடிய ஆரம்பிக்கிறது. தண்ணி வடியறது டாக்டர்கிட்ட இவர் கேட்கிறார். 4 வட்டத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் டாக்டர். ஆனா இவரோட போதாத நேரமோ என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆயிடுத்து. 10 மாசம் ஆகியும் அந்த அங்கேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கிறது நிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துலயும் தண்ணி வந்துட்டே இருந்தா அது வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வேற அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வேற கொஞ்சம் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சுடுறது. வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் பாக்குறா. அவரும் அட்மிட் பண்ணி பாக்குறாரு. ஒரு 10 நாள் அட்மிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவருக்கும் என்ன காரணம் அப்படின்னு அவருக்கும் புரியல. அப்போ அந்த ராதாகிருஷ்ணன் ஆடிட்டர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றார். அப்போ இவர் சொல்றார், குருநாதரை மனப்பூர்வமா வேண்டிக்கோங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு மார்க்கம் கிட்டும் அப்படின்னு சொல்றார். அவளும் ஸ்ரீ குருநாதரை பரிபூர்ணமா சரணடைஞ்சு ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படின்னு இடவிடாம பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அடுத்த நாள் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு இவருக்கு ஏன் அது நிக்கல அப்படிங்கறதுக்கு ஒரு சரியான ஒரு காரணம் அவருக்கு தெரிஞ்சுடுத்து அவருக்கு. உடனே அடுத்ததா ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த வலைய உள்ளுக்குள்ள வலை வச்சிருக்கா இல்லையா, அந்த வலைய எடுத்துட்டார். அதை எடுத்து ஆபரேஷன் முடிச்சதும் அவருக்கு நீர் வருது ஸ்டாப் ஆயிடுச்சு. பரம சௌக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் இன்னைக்கும். ஸ்ரீ குருநாதரை பிரார்த்தனை பண்ணிட்ட மாத்திரத்திலேயே டாக்டருக்கே புரியாத ஒண்ணு புரிய வச்ச கருணாமூர்த்தி இல்லையா நம்முடைய டாக்டரான குருநாதர் இல்லையா? இப்படி எத்தனை எத்தனை அதிசயங்களை கேட்டு 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 நமக்கும் இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கும். கண்டிப்பா குருவை நம்பினவா எல்லாருக்கும் எந்த ஒரு அதிசயமும் நடக்காம இருந்தாதான் அது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அடுத்த வாரம் மீண்டும் நம்ம வேறொரு அனுபவத்தோட சந்திக்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி. ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.